தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார். மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், தாவேகா தலைவர் விஜய் பேசியதை இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. தீய சக்தி, ஊழல் சக்தி என்றெல்லாம் வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்தியிருக்காரு. அரசியல்ல ஒரு கட்சியின் தலைவர் எவ்வாறு பேச வேண்டும் என்பது அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா, தெரியாம பேசுறாரா? இவருடைய பேச்சு மக்களுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சினிமா வாணி பேச்சு, அவ்வளவுதான். அதற்கு மேல இதற்கு பெரிய முக்கியத்துவம் இல்ல. விசில் சின்னம் கிடைத்த பிறகு நடக்கிற செயல் வீரர் கூட்டம் அப்படி நான் புரிந்து கொள்கிறேன். எனவே அந்த கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக திரைப்பட பாணியில கட்சியின் தலைவர் பேசுகிறார். ஒரு ஆழ்ந்த அரசியல் ஞானமோ அல்லது தெளிவோ அப்படி எதையும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படியான ஒரு பேச்சு இல்லை. கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துதல், அது உறுதிமொழி ஏற்பதற்கு அவர் அழைத்த விதமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தீய சக்தி, அடிமை சக்தி என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே செயல் வீரர் கூட்டத்திற்கான பேச்சு. ஆனால் ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் இவர் ஒரு பிரைம் டிஃபெண்டரா? இதுதான் கேள்வி. தீய சக்தி, அடிமை சக்தி என்று பார்ப்பதை விட உண்மையிலேயே இவர்கள் நமக்கு காவலர்களாக இருப்பார்களா? தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பார்களா? மாநில நலன் என்றால் என்ன? மொழி உரிமை, பெண் உரிமை, மாநிலத்தின் ஒட்டுமொத்த நலன்களை பாதுகாக்கிற திறமை, சமூக நீதி, இது போன்ற 5 அல்லது 6 தத்துவங்கள் தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 வருட அரசியல் என்பது இதுதான். இது திரைப்படத்துறையிலிருந்து ஒரு வெற்றிகரமான கதாநாயகனாக இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் அவர் இவற்றையெல்லாம் பாதுகாப்பார் என்று எப்படி மக்கள் எடுத்துக் கொள்வார்கள்? நான் பிரபல ஹீரோ, நான் பாதுகாப்பேன், திரைப்படங்களில் நான் எப்படி பாதுகாவலனாக செயல்படுகிறேனோ அப்படி அரசியலிலும் என்று சொல்லி அவர் அண்ணாவை உதாரணம் காட்டுகிறார். அண்ணா 1949 கட்சி துவக்கம். அவர் பல கட்டங்களை தாண்டி 67 ஆட்சியை பிடித்தார். 18 வருடம். 49க்கு முன்பு பல வருடங்கள் பெரியாரின் பட்டறையில் வாசம், அண்ணாவுக்கென்று தனி புகழ், அண்ணாவின் மேடை பேச்சு. இன்னும் சொல்ல போனால் அண்ணாவின் குருவே சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் ஒரு பெரிய சிறந்த பத்திரிகையாளர், ஆங்கில பத்திரிகையாளர். அவரிடம் ஒரு குருகுல வாசம், அரசியல் பயிற்சி பெரியாரிடம். அதற்கு பிறகு தனி கட்சி. அந்த கட்சி 49 பல கட்ட பரிசோதனை. 52 தேர்தல் நிற்கவில்லை. 57 முதல் தேர்தல். அதற்கு பிறகு 68 ஒரு பாதி கூட்டணி, 67 முழு கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக. இதுதான் பழைய வரலாறு. எடுத்தெடுப்பிலேயே கட்சி துவங்கி உடனடியாக வர இருக்கிற தேர்தலில் போட்டியிட்டு அடுத்த நிமிடமே முதல்வர் ஆவது என்பது திரைப்படங்களில் தான் சாத்தியம். எனவே அந்த திரைப்பட உத்தியை அவர் இந்த கூட்டத்திலே கையாளுகிறார். அதை தாண்டி கூட்டத்திலே அவரது பேச்சிலே எந்த விதமான ஒரு பெரிய அளவுக்கான அரசியல் விழிப்போ அல்லது விழிப்புணர்வோ அல்லது அரசியல் தெளிவோ பொதுமக்களுக்கு இல்லை. சார், அது மட்டும் இல்லாம தயவு செய்து தாவேகாவினர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு விஜய் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. நீங்க ஒற்றுமையா செயல்படணும் வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வதற்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. தாவேகாவுல உட்கட்சி பூசல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? விஜய் மட்டும் சொல்லவில்லை, ஆனந்தா தான் சொன்னாரு. அதற்கு முன்னாள் பேசியவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் ஏதோ ஒரு வகையான ஒற்றுமை குறைபாடு இருக்கிறது. அது விஜயின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. அப்படித்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். உட்கட்சியிலே அப்படியான பூசல்கள் இருப்பது கூட இயற்கை என்று கூட நான் எடுத்துக்கொள்ளலாம். தேர்தல் நேரம் வரும்போது அந்த பூசலை எல்லாம் மறந்து விடுவார்கள். ஆனால் முக்கியமான விஷயம், மக்களிடம் செல்லுங்கள், மக்களுக்காக பாடுபடுங்கள். இதுதான் அண்ணா சொன்னது. மக்களிடம் செல்ல வேண்டும் என்றால் அந்த பயணம் இன்றைக்கு தொடங்கி அடுத்த ஒரு 2 மாதத்தில் முடிவடைவதில்லை. அந்த பயணம் என்பது பல வருடங்களுக்கு முன்பே துவங்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் அந்த கட்சிக்காரர்கள் மக்களின் நம்பிக்கையை பெற்றவர்களாக திகழ வேண்டும். இப்போதான் அவர்கள் ஆலோசனையும் சொல்கிறார்கள். எல்லா பிரச்சனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ரேஷன் கார்டில் திருத்த வேண்டும் என்றால் செல்லுங்கள். ஆனந்த் பேசும்போது அதையெல்லாம் திருப்பி சொன்னார். பெரிய பாடம் அது. அதாவது யூகேஜி எல்கேஜி அரசியல்ல ஆரம்ப நிலை பாடம். அதே இப்போதான் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஊரிலும்
பல விதமான குழுக்கள் இருப்பது இதெல்லாம் இயற்கை தான். அதுவும் குறிப்பாக இது வந்து ஒரு ரசிகர் மன்ற பாலிடிக்ஸ் தான். ரசிகர் மன்ற பாலிடிக்ஸ் தான் எப்போதுமே அப்படித்தான் இருக்கும். ஒரு மன்றம் தொடங்குவார், அந்த மன்றத்திலிருந்து இன்னொருவருக்கு அதில் பிடித்தமில்லாம் போகும், ஒரு போட்டி மன்றம் தொடங்குவார். இது தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்தில் எஸ்எஸ்ஆர் காலத்தில் நாங்கள்லாம் பார்த்த விஷயங்கள் தான். இன்னமும் அந்த ரசிகர் மன்ற மனோபாவத்தில் தான் கட்சி இயங்கி வருகிறது. எனவேதான் ஒரு திரைப்பட ஹீரோவாக என்னை நம்பி மக்கள் ஓட்டு போடுவார்கள். ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு என்று சொல்கிறார். அந்த கணக்கெல்லாம் எங்கிருந்து எடுத்தார்கள் என்றே தெரியவில்லை. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு என்றால் அது 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கிறது, 2 கோடி வாக்கு வேண்டும். இங்கு எஸ்ஐஆருக்கு பிறகு இருப்பதே வந்து 5.25 கோடி வாக்கு தான். அதிலும் 1008 குழப்பம் இருக்கிறது. அந்த கணக்கெல்லாம் அவர்களுக்கு தெரியுமா என்பதே எனக்கு சந்தேகமா இருக்கிறது. அது எப்படி சாத்தியம்? ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு என்பது எப்படி சாத்தியம்? இன்னும் சொல்லப்போனால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற கூட்டணி கூட 2 கோடி ஓட்டை தாண்டியதே கிடையாது தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றிலேயே. அது மிக மிக கடினம். ஆனாலும் அதை வந்து அவர்கள் ஒரு திரைப்பட ஹீரோ அப்படி சொன்னால் வந்து கட்சிக்காரர்கள், குறிப்பாக இந்த செயல் வீரர்கள் நம்புவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மக்களுக்கான செய்தி இதுல என்ன இருக்கிறது? மக்கள் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாடு சந்திக்கிற பிரச்சனைகள், மத்திய அரசு தமிழ்நாடு செய்கிற ஓரவஞ்சனை, காட்டுகிற மாற்றாந்தாய் மனப்பான்மை, இதெல்லாம் வந்து மக்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும்? அப்படியான எந்த முயற்சியும் இதுல இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. மலேசியாவில் நடந்த திரைப்பட விழாவை வந்து பெரிதும் சிலாகித்து பேசுகிறார்கள். அது நடந்தது ஜனநாயகன் திரைப்பட விழா. ஜனநாயகன் படமே இன்னமும் வரவில்லை. மலேசியா விழாவை பற்றி பேசி அதன் மூலமாக விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று அவர்களே அவர்களுக்கு முதுகிலை தட்டிக் கொள்கிறார்கள். பெரிய வேடிக்கை இதெல்லாம். சார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.